சிஎஸ்கே தோக்கறதுக்கு மெயினான ரீசன் அவங்க ஆக்ஷன் ரிட்டன்ஷன்ஸ் தான். ஆக்ஷனில் சில நல்ல பிளேயர்ஸ் இருந்துமே சிஎஸ்கே எடுக்க முடியல. ஏன்னா ரிட்டன்ஷன்ஸில் ஆல்ரெடி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் 18 crores, ரவீந்திர ஜடேஜா 18 crores, மதிஷா பத்திரானா 13 crores, சிவம் டூபே 12 crores, எம்எஸ் தோனி 4 crores. ருத்ராஜ் அந்த பிரைஸ்க்கு ஆக்ஷனில் கூட போயிருப்பாரான்னு டவுட்டு தான். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர் மேலே நம்பிக்கை வச்சு கேப்டன் ஆக்குனாங்க. சிஎஸ்கேலாம் ஐபிஎல்ல லெகசி டீம் 5 டைம் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காங்க. ருத்து ஒரு கேப்டனாக டீமை வின் பண்ணுறக்காக விளையாடாமல் அவரோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக நம்பர் 3ல ஆடுறாரு. ருத்து கான்வே சிஎஸ்கேக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஓப்பனிங் பேர், ஆனால் அவங்க ஓப்பனே பண்ணலை. நம்பர் 3ல ஆடுறேன்னு போனார். அங்கேயும் ருத்ராஜ் ரன்ஸ் அடிக்கல. ருத்து கேப்டன்சியும் சரியாக பண்ணலை. பாதி டோர்னமெண்ட்ல இன்ஜுரின்னு வேற போயிட்டாரு. 18 crore கான்ட்ரிபியூஷன் ருத்ராஜ் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் பண்ணவே இல்லை. ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே 18 crores ரீட்டைன் பண்ணாங்க. சிஎஸ்கேக்கு ஜடேஜாவோட பேட்டிங் இந்த சீசன் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஜடேஜானால சுத்தமாக கனெக்டே பண்ண முடியல. 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி டீம் மேலே இன்னும் ப்ரெஷர் தான் போட்டார். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் ஜடேஜா தான் பெஸ்ட்டு, அதில் ஒரு டவுட்டும் இல்லை. பவுலிங் ஆல்ரவுண்டர் ரோலுக்கு தான் ஜடேஜா கரெக்டாக இருக்காரு. சிஎஸ்கே ஜடேஜாவை பேட்டிங்கில் டிபெண்டே பண்ணக்கூடாது. சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். ஜடேஜா இன்டர்நேஷனல் T20 ரிட்டையர் ஆயிட்டாரு. அடுத்த ஆக்ஷன் சிஎஸ்கே ஜடேஜாவை ரீட்டைனே பண்ணக்கூடாது. மதிஷா பத்திரானாவை 13 crore ரீட்டைன் பண்ணாங்க. பத்திரானா எந்த அளவுக்கு அவரோட பவுலிங் ப்ளஸ்ன்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு மைனஸும் இருக்குது. பத்திரானா ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பவுலர், இன்ஜுரி ப்ரோன், நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறாரு. தோனி அந்த ஒயிட்ஸை பிடிக்கிறதே டேஞ்சர் தான். தோனிக்கும் ஏஜ் ஆச்சு. பத்திரானா போடுற ஒயிட்லாம் எங்கேயோ வருது பால். தோனி அதை பிடிக்க போய் இன்ஜுரி ஆயிருமான்னு பார்க்கவே பயமாக தான் இருக்குது. பத்திரானாவோட ஸ்லிங் ஆக்ஷனுக்கு என்ன வேணால் ஆகலாம். சக்கிங்னா ஒரு பவுலிங் ஆக்ஷன் மாற்ற சொல்லி கூட பிரச்சனை வரலாம் ஃபியூச்சரில். 13 crores பர்ஃபார்மன்ஸை பத்திரானா கொடுக்கவே இல்லை. அவரோட பவுலிங் கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். சிவம் டூபே 12 crores சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணாங்க. டூபேவை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண காரணமே மிடில் ஓவர்ஸில் ஹிட் பண்ணுறதுக்கு தான். மெயினாக ஸ்பின்னர்ஸை 6 அடிக்க தான். ஆனால் இந்த சீசனில் டூபே அவரோட ரோலே பண்ணலை. ஒன்றா பேட்டிங்கில் சீக்கிரம் அவுட் ஆகுறாரு, இல்லாட்டி ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடுறாரு. இவரை ஃபுல்லாகவும் நாம் குறை சொல்ல முடியல. ஏன்னா சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் செம ஃப்ளாப். டூபே மேலே தான் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. டூபேயோட நேச்சுரல் கேமே ஆட முடியாத சுச்சுவேஷனில் தான் நிறைய டைம் பேட்டிங் வந்தார். சிஎஸ்கேவும் இவரை ப்ராப்பராக யூஸே பண்ணலை. இம்பேக்ட் பிளேயராக பேட்டிங்க்கு மட்டும் வச்சுருக்காங்க. ஃபீல்டிங்கில் யூஸ் பண்ணி 1 to 2 overs மேபி பவுலிங்கும் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த ஓவர்டன், சாம் கரன்னு ஃபாரின் பவுலர்ஸை ட்ரை பண்ணதுக்கு டூபேவையே அந்த ஓவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தோம்னா வேறு ஃபாரின் பிளேயர் ஆப்ஷனும் சிஎஸ்கேக்கு இருந்திருக்கும். டூபே 12 crores கான்ட்ரிபியூஷன் இந்த சீசனில் கொடுக்கல. எம்எஸ் தோனியை 4 crores ரீட்டைன் பண்ணாங்க. தோனி முதல் மாதிரி மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியறதில்ல. ரொம்ப லோவர் டவுன் த ஆர்டர்லாம் ஆடினாரு. அதுக்கு ஃபேன்ஸாக நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆனால் இப்போ இவ்வளோ மேட்சஸ் பார்த்த அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, தோனி அந்த 4 crores நிறையவே டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு தோணுது. நம்ம டீமில் இப்பயும் மிடில் ஆர்டரில் 6 அடித்து கொடுக்க தோனி மட்டும்தான் இருக்காரு. விக்கெட் கீப்பிங்கில் தோனியை யாருமே அடிச்சுக்க முடியாது. ருத்துராஜ் இன்ஜுரின்னு டீம் விட்டு போனப்போ தோனி கேப்டன்சி எடுத்துட்டாரு. இந்த டீமை வச்சு தோனி மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனே ஒன்றும் பண்ண முடியலன்னா நினச்சி பாருங்க, ருத்து போனப்போ வேற யாரை கேப்டனாக போட்டிருக்க முடியும்? மோஸ்ட்டாக சிஎஸ்கே அஸ்வினை தான் கேப்டன்சி பண்ண சொல்லியிருப்பாங்க. அஸ்வின் எவ்வளோ ஃப்ளாப்னு நம்ம பார்த்தோம் அவர் வாங்கின காசுக்கு. அவர் இப்போ பிளேயிங் 11ல் கூட இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கேப்டன்சி கொடுத்துருந்தா கண்டிப்பாக பிளேயிங் 11ல் அஸ்வின் எல்லா மேட்சுமே ஆடி இருப்பார். தோனி கேப்டன்சி எடுத்த அப்புறமும் சில விஷயம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பவுலிங் ரொட்டேஷன் யூஸ்வல் தோனி மாதிரியே இல்லை. தோனியும் பவுலிங் சேஞ்சஸில் நிறைய கேப்டன்சி எரர் பண்ணார். அடுத்த இயர் தோனி கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரியல. ஆனால் ஒரு டீமாகவே சிஎஸ்கே புது டீம் பில்ட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். தோனியை சிஎஸ்கே கோச்சாக போட்டுடலாம். அவரை ரிட்டையர் ஆக சொல்கிறது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லை. அவர் சிஎஸ்கேக்காக நிறைய அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஏஜில் கூட அவரால் முடிஞ்சதை விளையாடுறாரு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். நாம் அவர்கிட்ட பெரிய பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவரால் முடிஞ்சதை தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் டீம் வின் பண்ணுறக்கு அது பத்த மாட்டேது. 4 crores தோனி சிஎஸ்கேக்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த சீசன். 4 crores தோனி ஆடினாலும் ஓகே தான், ரிட்டையர் ஆனாலும் ஓகே தான் அடுத்த சீசன். ஆக்ஷன் பர்ஸ் வேல்யூவை இந்த ரிட்டன்ஷன்ஸ்லேயே பாதி மேலே சிஎஸ்கே முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த கோர் பிளேயர்ஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. சிஎஸ்கே ரிட்டன்ஷன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.